கெட்டவங்கள என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு இன்பம் மட்டுமே இருக்குது, இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இறைவன் தண்டனையை உடனே கொடுக்கறது இல்லை, வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ திருந்து மாறு அப்படின்னு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் மாறவே இல்லை அப்படின்னா அதற்கான விளைவு பல மடங்கு அவன் அங்கே சந்திச்சு தான் ஆகணும். கெட்டவர்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெளியில் இன்பமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அவங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பயத்தோட, குற்ற உணர்ச்சியோடைய தான் இருப்பாங்க. ஆனால் நல்லவர்கள் உங்களுக்கு வெளியில் துன்பப்படுற மாதிரி இருக்குது, அவங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அமைதியோட, நிம்மதியோட, இறைவனின் அருளோட, இறைவனின் பாதுகாப்போடு இருப்பாங்க. அதனால் நல்லவர்களுக்கு துன்பம் கொடுப்பது அவர்களை அழிப்பதற்கு இல்லை, இன்னும் ஆன்மீக வளர்ச்சியை உயர்த்துவதற்காக. அவர்களுடைய துன்பம் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தையே அவர்களுடைய துன்பம் காக்கும். அவர்களை துன்பம் கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்துறது இந்த சமூக நலனுக்காக, சமுதாய மக்கள் அனைவருமே இன்பமாக வாழ்வதற்காக தான் நல்லவர்களுக்கு துன்பம் கொடுக்கப்படுது. அவர்களுடைய வலியும் வேதனையும் மற்றவர்களுக்கு பாடமாகவும் வழிகாட்டியாகவும் அமையுது.